ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐன் அடுத்தோட சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ நிலாவும் பல்லவனும் வேலைக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. பல்லவன் காலேஜுக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ போகும்போது நிலா அவங்களுக்கு திரும்பவும் எங்கேயாச்சும் பார்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. என்ன நீ யாரை தேடுறீங்க அப்படின்னு பல்லவன் கேட்குறாங்க. அதுக்கு ஒன்றும் இல்லைடா பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. பல்லவா சரிடா பார்த்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிலா சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சேரன் கிட்ட சொல்லிட்டு சோழன் வேலைக்கு கிளம்புறதுக்காக போகிறாங்க. நான் எனக்கு சவாரி வந்திருக்கேன்னா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா சோழா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து போயிட்டு வா அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் சேரன் கிச்சனில் அவங்க பாட்டுக்கு சாமான்லாம் கழுவிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கார்த்திகா எதுக்காக திரும்ப இவங்களுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. என்னவா இருக்கும், எதுக்காக கார்த்திகா திரும்ப நமக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கா, நம்ம எடுக்காமல் விட்டாலும் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காளே, என்ன பண்ணுறது, அடுத்த முறை ஃபோன் பண்ணால் கண்டிப்பாக ஃபோன் அதாவது பண்ண வேணாம் இனிமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் கார்த்திகாவுமே என்ன மாமா திடீர்னு ஃபோன் கட் பண்ணிட்டாரு, சுவிச் ஆஃப்னு வருது, ஏன் மாமாவுக்கு என்கிட்ட பேச பிடிக்கல போல இருக்குது அப்படி இப்படின்னு எல்லாம் நினைக்கிறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறமும் இப்படியெல்லாம் ஃபோன் பண்ணி பேசுறது ரொம்ப தப்பு இல்லையா அப்படின்னு இங்கே சேரணும் நினைக்கிறாங்க. சோழன் சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்காக சோழன் போய்கிட்டே இருக்காங்க. போகும்போது ஒரு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒருத்தர் டூ வீலரில் வராங்க. அவங்க வேணுன்ட்டே சோழன் கிட்ட பிரச்சனை பண்ணுற மாதிரி சோழனுக்கு தெரியுது. யோ பார்த்து போயா, என்னையா நீ வழி விட்டு ஓரமாக போக வேண்டியது தானே, டூ வீலர் எடுத்துக்கிட்டு இப்படி நடுவில் போய்கிட்டு இருந்தா நாங்கள் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ஒதுங்கி போ, இல்லைன்னா வெயிட் பண்ணி பொறுமையாக போ, என்ன என்கிட்ட ஓவராக சவுண்ட் விட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டிக்காரருக்கும் சோழனுக்கும் வாக்குவாதம் ஆகுது. அதுக்கப்புறம் நமக்கு கஸ்டமரை பிக்கப் பண்ண டைம் ஆகுது, தேவையில்லாமல் எதுக்கு இந்த ஆள்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு அப்படின்னு இங்கே சோழன் நினச்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பி போய்கிட்டே இருக்காங்க. இந்த ஆள் அப்போவும் சோழனை விடாமல் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் வேல திரும்பி சோழன்கிட்டே வேணுன்ட்டே பிரச்சனை பண்ணுறாங்க. அவங்க யார் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மனோகருடைய ஆள் அவங்க ஆல்ரெடி மனோகர் இங்கே சோழனை ஏதாச்சும் பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மனோகர் தாஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி இங்கே சென்னையில் ஒரு ரவுடிகளுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் உங்களுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பி வைக்கிறேன், அந்த ஆள்கிட்ட நீங்கள் பிரச்சனை பண்ணணும், அந்த ஆள்கிட்ட பிரச்சனை பண்ணி அவனை ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அங்கே மனோகரும் தாசும் ரவுடிங்க கிட்டே சொல்லியிருக்காங்க. அப்படியான யார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவங்கள டீட்டெயில் எல்லாம் விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சோழன் கூட்டம் வந்ததுக்கப்புறமா இந்த ரவுடிங்களும் இந்த ஆளை எப்படியாச்சும் பிரச்சனையில் ஏதாச்சும் மாட்டி விடணும், இல்லை ஏதாச்சும் பண்ணணும்னு ஐயா சொல்லியிருக்காரு, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு வேணா அவங்ககிட்ட நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டு அவங்ககிட்ட நம்ம பிரச்சனை பண்ணலாம், அவனை ஜெயிலில் பிடிச்சு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் அவங்களுக்குமே ஃபோன் பண்ணி மனோகருக்குமே சொல்கிறாங்க. சார் இந்த ஆளுக்கிட்ட பிரச்சனை பண்ணி வேணா ஜெயிலில் இவனை பிடிச்சு போட்டுருவா, வெளியவே வர முடியாத அளவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ நல்ல ஐடியா, இதே தான் நாங்களும் யோசிச்சுங்க, அவன் என்னத்துக்கும் காலகாலத்துக்கு வெளியவே வர முடியாது அளவுக்கு நீங்கள் பண்ணணும். அது மட்டும் இல்லை, அந்த காரை வச்சுக்கிட்டு தானே டிரைவராக என்கிட்ட வேலைக்கு வந்து தானே அவன் அவ்வளோ பண்ணான், அதனால் அவனை சும்மாவே விடக்கூடாது, அவனுடைய லைசன்ஸு கேன்சல் பண்ணணும், அவனுடைய வண்டியும் சீஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் அவங்களுடைய ஓனர் அவனை தலையை பிச்சுக்க வைக்கணும், அவன் அவமானப்பட்டு நிற்கணும் அப்படி நீங்கள் மனோகர் அந்த ரவுடிங்க கிட்டேயும் சொல்கிறாங்க. சரிங்கண்ணா நீங்கள் சொல்லிட்டீங்களே, நாங்கள் வேலையை முடிச்சுட்டு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு அவங்களும் ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. டே அண்ணா ஓகே சொல்லிட்டாரு, பக்கவாக இந்த வேலையை நம்ம செஞ்சு முடிக்கணும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரவுடிங்களை கிளம்பி வராங்க. ஸோ அப்போ தான் இந்த ரவுடிங்க சோழன் கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க வேணும்னே. இது எதுக்காக இப்போ வேணும்னே நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா, நமக்கு வேறு கஸ்டமரை பிக்கப் பண்ணால் டைம் ஆகிக்கிட்டே இருக்குது, ஒன் வேல எதுக்காக இப்படி நம்ம வண்டி மேலே மோத்துற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான், அப்புறம் வண்டி மேலே விழ வேண்டியது, இவ்வளோ கூட அவ்வளோ கூட பணம் வேணும் காசு வேணும் அப்படின்னு காரங்களை பார்த்தா பணத்தை கறக்க வேண்டியது அப்படின்னு சோழன் நினச்சிக்கிட்டே போகிறாங்க. ஸோ அவங்க எதிர்பார்த்த மாதிரி அவங்களும் அந்த கார் முன்னாடி சோழனுடைய காரை இடிக்கிற மாதிரி அப்படியே சும்மா ஆக்சிடெண்ட் ஆகிற மாதிரி வேணுன்ட்டே கார் மேலே விழுகிறாங்க. இதை பார்த்த உடனே சோழன், யோ என்னையா உன் பிரச்சனை, வந்ததுலேருந்து நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஏன் நீ முதல்ல எந்த ஊருக்கு போகிற, எந்த ரூட்டில் நீ உன் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க, கண்ணை எங்கே வச்சுக்கிட்டு வர்றேன், என்ன காதிலே போதையை போட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாற்றி மாற்றி ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக சண்டை போடுறாரு. அந்த ஆளுங்களுமே அந்த ரவுடியுமே இங்கே
சோழனை பேச விடுற மாதிரியே இல்லை. சோழனுக்கு மேலே அந்த ஆள் வந்து சோழன் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. உன்னெல்லாம் சும்மா விட முடியாது, இப்போவே நான் போலீஸ்க்கு கால் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டு பயன்படுத்துகிறாரு. சோழன் வந்துட்டு அப்படியா பண்ணு, நானும் பார்க்குறேன், அவர் வரட்டும், போலீஸ் வரட்டும், என்ன சொல்கிறாரு நானும் பார்க்குறேன். வேணுன்ட்டே நீ வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிவிட்டு இப்போ தேவையில்லாமல் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்கியா, நானும் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழனும் அந்த ஆளும் வந்துட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலீஸுமே வராங்க, விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரோட வண்டியுமே கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. சார், இவன் மேலே நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், அவனை உள்ளே தூக்கி போடுங்க சார், அவனோட லைசன்ஸை கேன்சல் பண்ணுங்கள் சார். இவனால ஏன் சார் கார் ஓட்ட சொல்லி இந்த ரோட்டில் விட்டது, ஒரு வண்டி ஓட்ட தெரியல, ஒன்றும் இல்லை, என் வண்டி மேலே இடிச்சிட்டு பாருங்கள், என் வண்டி எவ்வளோ டேமேஜ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. சார், கொஞ்சம் விட்டுருந்தா என்னையே வந்து கொலை பண்ணியிருப்பான், என்னுடைய உயிரே போயிருக்கோம், ஒரு உயிர் போனால் எவ்வளோ கஷ்டம் சார் இந்த உலகத்தில் தெரியும்ல அப்படின்னலாம் வந்து சொல்லிட்டு அவர் வந்துட்டு போலீஸ்கிட்ட சிம்பத்தி கிரியேட் பண்ணுறாங்க. என்னப்பா இது, ஏன் கார் ஒழுங்காக பார்த்து ஓட்டிகிட்டு வர மாட்டியா அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு. சார், நான் பொறுமையாக தான் சார் போய்கிட்டு இருந்தேன், நான் ஒரு கஸ்டமரை பிக்கப் பண்ணுறதுக்காக போயிட்டு இருந்தேன், இவர் தான் சார் வண்டியில் குறுக்க முறுக்க வந்துக்கிட்டு இருந்தார், ஒன் வேயில் வந்து என் வண்டி முன்னாடி அவராக விழுந்துட்டாரு, நான் டச் கூட பண்ணல சார், அவராக விழுந்துக்கிட்டு இப்போ வந்து என் மேலே கேஸ் கொடுக்குறதா நின்றுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சோழனுமே வந்து சொல்கிறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ சார், நான் என் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லணும், நீங்கள் ஃபோன் கொடுங்க சார், என்ன சார் எஃப்ஐஆர் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சோழன் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி அதெல்லாம் ஃபோன் எல்லாம் கொடுக்க முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து இன்ஸ்பெக்டருமே சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சோழன் கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால சரி நானே ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன், பாஸ்வேர்டு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாஸ்வேர்டு எடுத்து சேரனுக்கு கால் பண்ணுறாங்க. பார்த்தா வந்துட்டு போலீஸே வந்து ஃபோன் வாங்கி பேசுகிறாங்க, நாங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன சார், என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. சோழன்றது யார் அப்படின்னு சொல்லிட்டு. என்னுடைய தம்பி தான் சார். சார், என்னாச்சு, ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், போலீஸ் ஸ்டேஷனுக்கு நீங்கள் இப்போ உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து கட் பண்ணிடுறாங்க. இங்கே சேரன் ரொம்பவே வந்து பதற்றமாயிடுறாங்க. என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி சீக்கிரம் வர சொல்லிட்டு ஃபோன் வச்சுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதற்றமாயிட்டு வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நிலாவும் பல்லவன் பாண்டியன் எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. இதுக்கப்புறம் வந்துட்டு வேகமாக கிளம்பி போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. சேரன் வந்துட்டு வந்த உடனே நேராக போயிட்டு சோழன்கிட்ட என்னாச்சு ஏதாச்சுன்னு விசாரிக்கிறாங்க. பார்த்தா அப்போ தான் வந்துட்டு நான் இந்த ஆள் வேணுன்ட்டே தான் நான் என் வண்டி முன்னாடி வந்து விழுந்து என்னை பிரச்சனையில் எழுத்து விடலான்னு பார்க்குறான், நான் என் பாட்டுக்கு பொறுமையாக தானே போய்கிட்டு இருந்தேன், நான் 40க்கு மேலே தாண்டவே இல்லைண்ணே, இந்த ஆள் ஏதோ பிளானோடு தான் வந்திருக்கான், ஏதோ போய் சொல்கிறான் அப்படி இப்படின்னு வந்துட்டு சோழன் வந்து சேரன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சார், என்ன சார், அவன் அப்படிப்பட்டவன் இல்லை சார், அவன் கார் பொறுமையாக தான் சார் ஓட்டியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நானே வேணும்னே போய் விழுந்தேன்னு சொல்கிறீங்களா, இவன் தாறுமாறாக கார் ஓட்டிகிட்டு வந்து என்னை இடித்து என்னுடைய வண்டியை டேமேஜ் பண்ணியிருக்கான், கொஞ்சம் விட்டுருந்தா எனக்கு ஏதாச்சும் ஆயிருக்கும், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த ஆள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. சார், இங்கே பாருங்கள், அதுக்காக இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேணுமா, நம்ம பேசி தீர்த்துக்கலாமே, அது ரெடி பண்ண எவ்வளோ ஆகுது என்ன, இதை நான் கொடுத்துட்றேன் சார், எதுவும் வேணாம், கம்ப்ளைண்ட்லாம் கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவன் மேலே நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆர் போட்டு இவனை உள்ள தள்ளாமல் நான் இங்கேருந்து போக மாட்டேன் அப்படின்னு அவர் வந்துட்டு உறுதியாக இருக்காங்க. சார், எஃப்ஐஆரா சார், இங்கே பாருங்கள் சார், எஃப்ஐஆர்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருண்ணே, நீ எதுக்காக அவங்ககிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்க, நான்லாம் வந்துட்டு ஒழுங்காக தான் வந்தேன், அவன் தான் வந்துட்டு வேணும்னே பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு. நிலாவும் உள்ளே வந்து நடந்த விஷயங்கள் எல்லாமே கேட்குறாங்க. கேட்ட உடனே நிலாவுக்கும் சந்தேகமாகுது. என்ன இது, வேணும்டே இந்த ஆள் வந்துட்டு வாக்குவாதமே பண்ணிக்கிட்டு இருக்காரு, பேசி தீர்த்துக்கலான்னா அதுக்கு முடிவே தர மாட்டேன்றாரு, சும்மா சாதாரணமாக வந்து வண்டி முன்னாடி விழுந்ததுக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனையா, அதான் எதுவும் ஆகலைல்ல, அப்போ ஏன் இவர் இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு நிலாவுக்கு சந்தேகம் வந்துடுது. அதுக்கப்புறம் தான் நிலாவுக்கு டவுட் வந்துட்டு வருது. ஒரு வேளை இதெல்லாமே அப்பாவோட பிளானாக இருக்குமா, சோழன் அடித்து சொல்கிறாரு, நான் தான் கரெக்டாக தான் வந்தேன், என் மேலே எந்த தப்பும் இல்லை, அந்த ஆள் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அப்பா தான் ஏதோ வந்துட்டு இங்கே சென்னையில் வந்துட்டு ஆளுங்களை ரெடி பண்ணி இந்த மாதிரி ஏதோ பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலாவுக்கு வந்து சந்தேகம் வந்துடுது. சார், இங்கே பாருங்கள் சார், எஃப்ஐஆரில் எதுவும் போட வேணாம் அப்படின்னு. யாரம்மா நீ எதுக்காகம்மா இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இங்கே பாரு, என் மேலே காரை இடித்தது அவன், நான் அவன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நீ தேவையில்லாமல் இதில் தலையிடாத அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள் சோழன், என்னுடைய ஹஸ்பண்ட், நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது, சொல்லப்போனால் நீங்களாக தானே வந்து வண்டியில் விழுந்தீங்கன்னு சொல்கிறாங்க, அதான் அவர் சாரி கேட்குறாருல, வண்டிக்கு எவ்வளோ செலவாகுதோ அதையும் ரெடி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்கிறல்ல, நீங்கள் பிரச்சனையை சால்வ் பண்ணாமல் அது என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்து போலீஸில் வந்து அதுவும் வண்டியெல்லாம் வேறு சீஸ் பண்ணுவான் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு
இங்கே வந்துட்டு நிலா வந்து கேட்குறாங்க, சார் இங்கே பாருங்கள், நான் யார்கிட்டையும் பேச வரல, உங்ககிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்து இப்போ அவருடைய லைசன்ஸை கேன்சல் பண்ணி அந்த வண்டி இப்போ நீங்கள் சீஸ் பண்ணல அப்படின்னா நான் வந்துட்டு மேல் இடத்துக்கு போவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. ஓ அப்படியா, போங்க நீங்கள் போங்க, நீங்களும் கம்ப்ளைண்ட் கொடுங்க, நானும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், நான் சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன். சார் நீங்கள் எஃப்ஐஆர் போடுங்க, இவர் யார் சொல்லி இதெல்லாம் பண்ணிட்டாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. என்னம்மா நீ யார் சொல்லி செய்கிறேன், நான்லாம் யார் சொல்லி செய்யலம்மா, என் மேலே வண்டி அடித்ததுக்காக தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நடிக்காதீங்க, சோழன் பொய் சொல்ல மாட்டார், அவர் தான் கரெக்டாக சொல்கிறாருல்ல, அவரை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், நீங்கள் என் அப்பா சொல்லி தானே இந்த விஷயம்லாம் செய்கிறீங்க அப்படின்னு நிலா ஒரு வார்த்தை கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே அவர் சைலண்ட் ஆகி ஒரு நிமிஷம் யோசிச்சு பதில் சொல்கிறாரு. இதுலேருந்தே நிலாவுக்கு தெரிஞ்சிடுது, அப்போ கன்ஃபார்மாக அப்பா தான் வந்து இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே பாருங்கம்மா அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா அப்படின்னு இங்கே அந்த ஆள் வந்து சொல்கிறாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும், என் அப்பா சொல்லி தானே நீங்கள் செய்கிறீங்க, என் அப்பா பேர் மனோகர், நான் அவருடைய பொண்ணு தான், அவர் தானே சோழன் இப்படி பண்ண சொல்லி உங்களுக்கு தகவல் கொடுத்துருக்காங்க, இதெல்லாம் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்னு உடனே அவர் வந்துட்டு இங்கே பாருமா அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நானாக தான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு பெரிய வாக்குவாதமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள், இப்போ நீங்கள் கேஸை மட்டும் வாபஸ் வாங்கலை அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது, அடுத்த நிமிஷம் நான் சட்டப்படி நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நிலா வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவத்தோடு சொல்லிட்டு இருக்காங்க. அவருமே வந்து பயப்படுறாங்க. என்னம்மா நீ மிரட்டிட்டு இருக்க, பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ அவனுக்கு நீ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியாமா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், அவர் எந்த ஒரு தப்பும் பண்ணலை, நீங்களாக தான் வேணுன்னே வந்து வம்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. இல்லை என்னம்மா சொல்கிற நீ, அதுக்குள்ளே எப்படிம்மா உன் அப்பா தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பாருன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லைண்ணே, என் அப்பா தான் இருக்குது காரணமாக இருக்கும், இவர் பேசுகிற இடத்துலேருந்து தெரியலைங்களா, இவர் ஏதோ மாற்றி மாற்றி பேசுகிறாரு, எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குண்ணே, இப்போவே நான் அவருக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இல்லைப்பா வேணாம் அப்படின்னு செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே நீங்கள் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா உடனடியே மனோகருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி பயங்கர கோவத்தோடு அவங்கக்கிட்ட பேசி சண்டை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன ஃபோன் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எடுக்கிறாரு. நீங்கள் எதுக்காக இப்போ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, தேவையில்லாமல் எதுக்கு இப்போது இங்கே சோழனை வந்து பழிவாங்க சொல்லி ஆளுங்களை அனுப்பியிருக்கீங்க, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில், இங்கே பாருங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் நடக்கிறதே வேறு அப்படி இப்படின்னு நிலா பயங்கர சண்டை போடுறாங்க. என்ன பண்ண முடியும், நீ நாங்கள்லாம் யாரும் வேணான்னு சொல்லிட்டு எங்களை தூக்கி எறிஞ்சிட்டு அந்த டிரைவர் பையன் கூட போனல, இப்போ நீ அனுபவை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மனோகரும் சொல்கிறாங்க. அப்போது இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு ஒத்துக்கிறீங்க அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஆமாம் என்ன இப்போ அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே வந்து நிலா ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட பேசி வாக்குவாதம் பண்ணுறாங்க. அவர் வந்துட்டு மசீர்தே இல்லை, உன்னால் முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்னு மனோகர் சொல்லிடுறாங்க. நான் என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிறேன், சோழனை வெளியே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு நிலா ஃபோன் கட் பண்ணிடுறாங்க. கட் பண்ணதுக்கப்புறமா அவங்க பேசின வீடியோக்குள்ளே அந்த ஆளுங்களுக்கும் போலீஸ்க்கும் வந்து காட்டுறாங்க. பார்த்தீங்களா சார், இதெல்லாம் பண்ணது என் அப்பா தான், நான் தான் உங்ககிட்ட சொன்னல நீங்கள் நம்பலைன்னு சொல்லிட்டு, இந்த ஆளை என் அப்பா தான் அனுப்பி இப்படிலாம் பண்ண சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னப்பா இதெல்லாம், அப்போது நீயா தான் வேணும்னே அவன்கிட்ட பிரச்சனை பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை சார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு அந்த ஆள் வந்து தப்பிக்க பார்க்குறாங்க. இங்கே பாருங்கள் சார், என் அப்பா பேசின ரெக்கார்டிங் இதில் இருக்குல்ல, அவர் தான் அப்படி பண்ண சொன்னாருன்னு சொல்லியிருக்காருல்ல, என் அப்பா என் மேலே இருக்கிற கோவத்தில் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, என்னுடைய லவ் மேரேஜ் நான் ஓடி வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன், அது அவருக்கு பிடிக்கல, அதனால் வந்துட்டு அவர் இப்படியெல்லாம் பண்ணுறாரு சார். இங்கே பாருங்கள், சோழன் மேலே எந்த தப்பும் இல்லை, நீங்கள் அவரை ரிலீஸ் பண்ணுறீங்களா இல்லை இவர் பேச்சு கேட்டுக்கிட்டு அவர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணி ஏதாச்சும் பண்ணீங்க அப்படின்னா நான் மேல் இடத்துக்கு போக வேண்டியது இருக்கும், சட்டப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்களா சொல்கிறாங்க. இந்த ஆளுமே வந்துட்டு பொய் சொல்கிறான் அப்படின்னு. அதுக்கப்புறம் போலீஸுமே வந்துட்டு அவரை வந்துட்டு பிடிச்சி போட்டுட்டு சோழனை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இங்கே சோழனுமே போயிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நிலா கிட்ட. ஏங்க எனக்காக நீங்கள் உங்கள் அப்பா கிட்டெல்லாம் பேசுனீங்களா அப்படின்னு. ஆமாங்க, இதுக்கெல்லாம் அவர் தானே காரணம், என் மேலே இருக்கிற கோவத்தில் அவர் தானே இப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு, அப்போ நான் தானே உங்களை வெளியே எடுக்கணும், நான் தானே அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு. நிலா ரொம்ப தேங்க்ஸ்ப்பா, நீ மட்டும் இல்லைண்ணா இப்போ சோழன் வெளியவே வந்திருக்க மாட்டான் அப்படின்னு. இல்லைண்ணே அந்த ஆள் எதுக்காக அப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு தெரியல, அவரை வந்துட்டு அப்பான்னு சொல்லக்கூட எனக்கு வாய் கூசுது, தேவையில்லாமல் எல்லாம் பண்ணிகிட்ருக்காரு, அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் நம்ம முதல்ல கிளம்பி வீட்டுக்கு போகலாம் வாண்ணே, அங்கே பல்லவன் வந்துட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னாச்சு ஏதாச்சுன்னு ரொம்ப பதறவான், நம்ம வீட்டுக்கு போய் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் ஒரு கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துட்டு போயிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு சோழனுமே போயிட்டு கையெழுத்து போட்டுட்டு சைன் பண்ணிவிட்டு
அந்த ஆள்கிட்டயும் போயிட்டு பேசிட்டு வராங்க. என்ன என்கிட்டயே வாலாட்டுறியா? என் கார் முன்னாடி நீ வந்து விழுந்துட்டு நான் ஏதோ உன்னை வேணும்னே இடிச்ச மாதிரி ஏதோ உனக்கு அடிபட்டுட்ட மாதிரி இங்கே வந்து ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க. நல்லா ஜால்ரா போடுறியா நீ? ஆனால் வாங்குற சம்பளத்துக்கு நல்லா வேலை செய்கிற. என்ன மனோகர் செஞ்சு தானே நீ இதெல்லாம் செஞ்ச? போய் அவர்கிட்ட சொல்லு. அதுவும் என் மாமனார்கிட்ட போய் சொல்லு. யார் நினைச்சாலும் என்னை அசைக்க முடியாது, நிலாவும் நானும் சேர்ந்து வாழ்றத யாராலையும் தடுக்க முடியாதுன்னு போய் சொல்லு அப்படின்னு அவர் வந்துட்டு அந்த ஆள்கிட்ட சொல்லிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இதுக்கப்புறமே வந்துட்டு அவருமே வந்துட்டு அந்த போலீஸ்மே வந்துட்டு மனோகரோடைய ஆள் தான் வந்துட்டு அவங்க போனதுக்கப்புறமா ஃபோன் பண்ணி மனோகருக்கு விஷயத்த சொல்கிறாங்க. சார் எப்படி நீங்கள் விட்டீங்க? அவனை உள்ளே போட வேண்டியது தானே அப்படின்னு மனோகர் கேட்குறாங்க. இல்லை சார், நீங்கள் பேசினது எல்லாமே அவங்க வீடியோ ஆதாரமாக அதாவது ரெக்கார்ட் பண்ணி எங்ககிட்ட காட்டிட்டாங்க. எங்களுக்கு வேறு வழி தெரியல. அவங்க இல்லை அப்படின்னா மேலிடத்துக்கு ஐஜி கிட்ட போகிறதா சொன்னாங்க. ஐஜி கிட்ட போனோம் அப்படின்னா நம்ம எல்லாருமே மாட்டிப்போம். வேறு வழி இல்லை சார், நம்ம வேறு ஏதாச்சும் பண்ணி அவனை பழி தீர்த்துக்கலாம், அதான் விட்டுட்டோம் அப்படின்னு இங்கே அவர் சொல்கிறாரு. மண்டகர் கோவப்பட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. நாளைக்கான எபிசோட்ல என்ன நடக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.